இன்றைக்கி சென்னை தேனாம்பேட்டில் இருக்க ரத்னா ரெசிடென்சி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அக்காமடேஷனுக்கு ஸ்டே பண்ணுறதாகட்டும், இங்கே நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ், சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே நம்ம ஆர்டர் பண்ணது ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் கோபி மஞ்சூரியன் ட்ரை. அதோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் கேரட், பீன்ஸ், செலரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸ்ப்ரிங்ட் ஆனியன்ஸும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டி மட்டும் அவங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். அந்த ஃப்ரைட் ரைஸில் குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. கோபி மஞ்சூரியன் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. கோபி மஞ்சூரியன் ஒரு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டியும் அதிகமாக கொடுத்துருந்தாங்க கோபி மஞ்சூரியனில். அவங்க கொடுத்த காசுக்கு அவங்க கொடுத்த ஃபுட்டோட டேஸ்ட்டு நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஃபுட்டு நல்லா டேஸ்டியாகவும் ஹைஜீனிக்காகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃபுட் டேஸ்ட் வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ்னால் சில இடத்துல காரம் அதிகமாக போட்டு, இல்லை அஜினமோட்டோலாம் அதிகமாக போட்டு நமக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு, நம்ம ரொம்ப சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்க அளவுக்கு இருக்கும். இங்கே அந்த மாதிரி இல்லை. காரம் மீடியம் காரமாக இருந்துச்சு. உப்பு அளவாக போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கோபி மஞ்சூரியன் டேஸ்ட் வந்து சொல்லணும். அது வந்து அவ்வளோ கேர் எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் அவ்வளோ மெல்ட்டிங்காகவும் இருந்துச்சு. ஒரு மீடியம் ஸ்பைசியில் மசாலாலாம் மீடியமாக போட்டு அந்த கோபி மஞ்சூரியன் ட்ரை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டியும் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அதனால் நமக்கு வயிறும் நிறையும். ஸோ கொடுத்த காசுக்கு 100% வந்து ஒர்த்து தான் இந்த ரெண்டு ஃபுட்டுமே. இந்த லொக்கேஷன் யாராவது இந்த ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.